ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் சார். ஐயா உங்க பேர் ஊர் மட்டும் சொல்லுங்க. என் பேர் எத்ராஜ் சார். மெய்யூர் ராஜாபாளையம் ஊரு. ஐயா உங்க உங்க பண்ணைய தான் இந்த 2 ஏக்கர் இயற்கை பண்ணைய தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சார். போன வீடியோல முதல் வீடியோல வந்து நம்ம பச்சை பயிர் வந்து எப்படி சாகுபடி சொல்லியிருந்தீங்க. ஆமா. 2வது வீடியோல வந்து வேர்க்கடலை. இயற்கை முறையில் எப்படி நிலக்கடலை பண்ணலாம், எப்படி பண்ணா லாபம் எடுக்கலாம் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆ. இப்போ இந்த இடத்துல என்ன போட்டீங்க? இது என்னதுங்க அது? உளுந்து சார். உளுந்து. உளுந்து எத்தனாவது தடவை இது பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உளுந்து இதை ஒரு 5வது தடவை பண்ணுறேன் சார். 5 வாட்டி உளுந்து இப்போ போடுறோம். இயற்கை விவசாயம் பண்ணி இயற்கை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இயற்கை தான் சார் பண்ணுறேன். 5வது தடவை வந்து ஆமாம் ஆமாம் ஆமாம். எத்தனை சென்ட் பண்ணிருக்கீங்க? 50 சென்ட்டில் பண்ணிடுறேன் சார். இது உளுந்துல என்ன ரகங்க அது? சார் வம்பன் 8. எதுக்காக இந்த ரகம் செலக்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ரகம் தான் சார் நல்லா மகசூல் வரும்னு வேளாண்மை துறையில் ஏஓ சொன்னார் சார். யாருங்க அவரு? அவர் சங்கர்ராஜ் என்று ஏஓ. அவர் நல்லா உதவிகள்லாம் செய்யறாங்க. நல்லா செய்கிறார் சார். இப்போ அவர் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரா? இப்போவும் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறார் சார். இப்போது அடுத்து வேறு இப்போ வந்து தோட்டக்கலைக்கு ஹார்டிகல்ச்சருக்கு இப்போ வந்து எல்லாத்துக்குமே பேடிக்கெல்லாம் தனித்தனியாக அக்ரி இருந்தாங்க சார். இப்போ எல்லாத்துக்குமே ஒன்றான்றதுனால வேற ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறான்னு சொல்லிடுறாங்க. இன்னும் யாருன்னு தெரியல சார். ஆனால் இது வந்து பண்ணது வந்து அவர் சங்கர்ராஜ் தான் சார். அப்போ அவர் தான் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு. ஆமாம் சார். ஆமாம் சார். இப்போ நீங்கள் 5வது தடவை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னீங்க. ஆமாம் சார். 4 தடவை நீங்கள் வம்பன் 8 தான் போட்டீங்களா? இல்லை சார், வேற ரகம் போட்டோம் சார். இதுக்கு மேலே என்ன ரகம் பண்ணியிருக்கீங்க? வம்பன் 10 பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வேற அந்த அந்த அது பேரெல்லாம் தெரியல சார். அந்த ரகம் பண்ணோம். இது வம்பன் 8 நல்ல ரகம்னு சொன்னார் அவர். வம்பன் 10 பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கோம் சார். அதுக்கப்புறம் மறுபடியும் 8க்கு போயிட்டீங்க? 8. ஆமாம், 8க்கு வந்துடும் சார். சரி, இது விதை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இது வேளாண்மை துறை பூண்டி ஆஃபீஸ்லேருந்து. எவ்வளோ விலையில கொடுத்தாங்க தெரியுங்களா? இது வந்து 120 ரூபான்னு கொடுத்தார் சார். எத்தனை கிலோ வாங்கினீங்க? இது 4 கிலோ வாங்கினேன் சார். எத்தனை சென்ட்டுக்கு போகிறதுக்கு? 50 சென்ட்டுக்கு போகிறதுக்கு சார். 50 சென்ட்டுக்கு 4 கிலோ போதும் சார். விதை அங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க. வாங்கிட்டு வந்தோன்னா இதை என்ன பண்ணீங்க? இது சார் இதையும் விதை நேர்த்தி பண்ணீங்களா? விதை நேர்த்தி பண்ணேன் சார். இது எதில் விதை நேர்த்தி பண்ணீங்க? அதே சூடாமோனாஸ்லாம் பண்ணேன் சார். இப்போ கவர்மெண்ட்ல சூடமோனாஸ் தராங்களே? ஆமாம் சார். அதை வாங்கி பாக்கெட் போட்டு அது சும்மா ஊற வச்சா மட்டும் போதுமோ? அப்படியே ஊற வச்சு ஒரு 1/2 hour கழிச்சு அரைச்சிடுவோம் சார். இது எப்படி இதையும் கையில் தான் அப்படியே அரைச்சி விடுறது? ஆமாம் சார். இது எவ்வளோ ஆச்சு? 4 கிலோ விதையா? 4 கிலோ விதை 50 சென்ட்டுக்கு. சரி, ஓகே. இப்போ உளுந்து பண்ண போறீங்க அப்படின்னும் போது நிலத்தை எப்படி தயார் பண்ணீங்க, அதை சொல்ல முடியுமா? உழுதும் சார். கலப்பை டிராக்டரில் உழுதோம். எத்தனை தடவை? 3 தடவை? 3 தடவை. எல்லாமே அந்த 3 தடவை தான் உழணுமா? ஆமாம், அதிகமாக வந்து 3 தடவை உழுதா போதும். 4வது தடவை எரிச்சிட்டு ஒரு வாட்டி ஊதிட்டோம். அது விதைகள் நல்லா பரவணுன்றதுக்காக? பரவனத்தில் அந்த விதையை வந்து மண் மூணா தான் முளைப்பு திறன் வரும். அப்போ ஏழாம் எவ்வளோ கேப்லாம் கிடைக்குமா? கிடைக்கும் சார். கேப் கிடைக்கும். சரி, இப்போ விதையை நட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன வேலைகள் இதில் பண்ணணும்? எத்தனை நாள் முளை வரும்? அதில் 5வது நாள் முளை வந்துடும் சார். அதுக்கப்புறம் என்ன வேலைகள் பண்ணணும்? அதில் களை எடுக்கணும். களை எடுக்க இதில் எவ்வளோ ஆட்கள் தேவை? இதில் 50 சென்ட்டுக்கு வந்து 10 பேர் எடுத்தாங்க சார். ஒரே நாள் எடுத்துடலாமா? ஒரே நாள் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு? ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபாய் சார் கூலி. 10 பேருக்கு 2000 ரூபாய் ஆயிடுச்சு இது பண்ணுறதுக்கு. ஆமாம், களை எடுத்து மட்டும். சரி, அதுக்கப்புறம் களை எடுத்தீங்க. அதுக்கப்புறம் என்ன வேலைகள் இதில் பண்ணணும்? நம்ம ஏற்கனவே எரு ஓட்டியிருந்தோம் சார். எரு ஓட்டி தான் போட்டோம். எரு ஓட்டி போட்டோம். அப்புறம் வந்து இது வந்து நான் எரிச்சேன் சார். இதுக்கு இயற்கை உரங்கள்லாம் போட்டோம். என்ன உரங்கள் கொடுத்தீங்க? எத்தனை நாள் கொடுத்தீங்க? எப்போ உரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க? இப்போ ஃபஸ்ட்டு வந்து எரு ஓட்டினோம். மறுபடியும் வந்து ஒரு இயற்கை உரம் ஆஃபீஸில் கொடுத்தாங்க. இலவசமாவா காசுங்களா? இலவசமாக தான் கொடுத்தாங்க. அது போட்டோம். அப்புறம் வந்து மீன் அமிலம் போட்டோம். விளைச்சி பூச்சிக்கும் வளர்ச்சிக்கு 2த்துக்கும் கேட்கும் சார். இது எத்தனை நாள் அடிக்கணும்? அதுல ஒரு 25 நாள் மேலே அடிக்கலாம் சார். ஒரு வாட்டி அடிச்சிடணும், இன்னொரு வாட்டி அடிக்கணும். பூச்சிக்கு வந்து 5 இலை கரைசல் போட்டோம். 5 இலை கரைசல் என்னென்ன இலை அடிப்பீங்க? இது பொங்கம் சார். பொங்கம் இலை, வேப்பம், ஆடுதோடா, அப்புறம் வந்து இந்த இந்த கடல் அது என்ன சொல்லுவாங்க சார், அந்த இலை கடல் பால் இலைன்னுவாங்க சார். அது பால் வரும். அது ஆமாம், அந்த இலையை போட்டேன் சார். போட்டு எப்படி தயார்? அது இலையை வந்து சின்னதாக கட் பண்ணி ஒரு பாரில் போட்டு ஊற போட்டு ஒரு 10 நாள் கழிச்சு அதை வடிகட்டி ப்ரே பண்ணும். இதில் அடிக்கிறதுனா என்ன நன்மை கிடைக்கும்? அது பூச்சி கண்ட்ரோல் ஆகும் சார். வரத்துக்கு முன்னாடியே வந்த பிறகு
வந்த பேர் வரத்துக்கு முன்னாடியே அடிச்சா நல்லா இருக்கும். வந்தால் வந்து கொஞ்சம் 2 வாட்டி 3 வாட்டி அடிக்க வேண்டியது வரும். இப்போ இந்த மீன் அமில அதெல்லாம் அடிக்கிறீங்க, அதுக்கெல்லாம் நேரம் காலம் எதனா இருக்கா? இந்த டைமில் அடிக்கணும் அப்படின்னு பகலில் இல்லை ஈவினிங்? ஈவினிங்கில் தான் சார் எல்லாமே ஃப்ரை பண்ணுவோம் நாங்கள். எத்தனை மணிக்கு ஈவினிங் எத்தனை மணினா? 4 மணிக்கு மேலே தான் சார். வெயில் வெயில் இருக்கக்கூடாது. வெயில் முடிஞ்ச பிறகு தான் பண்ணுவோம். இதில் மகசூல் அப்படிங்கும்போது எப்போ எத்தனை நாள் இதில் மகசூல் வரும்? 70 நாளில் பிடிங்கலாம் சார். நட்டு அது தூவி விட்டதுலேருந்து 70 நாளில். எவ்வளோ மகசூல் வரும்னு நினைக்கிறீங்க அதில்? 50 சென்ட்டில் வந்து ஒரு 2 மூட்டை அப்படி வரும் சார். முதல் தடவை பண்ணீங்களா? அப்போ எவ்வளோ மூட்டை எடுத்தீங்க? 1.5 மூட்டை வந்து சார் 50 சென்ட்டில். இது 50 சென்ட் தான் பண்ணீங்க, ஒரே ஏக்கரில் பண்ணது இல்லையா? பண்ணல சார். ஏன், என்ன காரணம்? கொஞ்சம் நிலம் கம்மி, அதில் வந்து இயற்கை முறையில் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பயிரும் பண்ணுவோம். நாங்கள் சாப்பாடு நாங்கள் வச்சுப்போம், மிச்சம் இயற்கை அங்காடிங்களுக்கு கொடுப்போம். இப்போ அந்த மூட்டையில் எவ்வளோ கிலோ வரும்னு சொல்ல முடியுமா? கிலோ வந்து ஒரு மூட்டைக்கு 80 கிலோ சார். 2 மூட்டைக்கு 160 கிலோ வரும். 120 கிலோ நல்ல லாபம் தானா? நல்ல லாபம் தான் சார். எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க அந்த 120 கிலோ எடுக்கிறதுக்கு? இந்த பயிர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? செலவுன்னா வந்து ஒரு 6000 ரூபாய் அப்படி வந்துடும் செலவு. அந்த வித்த காசு எவ்வளோ, மகசூல் எவ்வளோ, வருமானம் எவ்வளோ எடுத்துருக்கீங்க? வருமானன்றது இன்னும் அறுவடை ஆகலை சார். இல்லை, முதல்ல பண்ணும்போது கேட்குறேன். முதல்ல பண்ணும்போது செலவு பண்ணியிருப்பீங்க, அப்போ எவ்வளோ வருமானம்? ஒரு 20,000 ரூபாய் வரும் சார். 6000 ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க. ஆமாம், 6000 செலவு பண்ணி 20,000 ரூபாய் வரும். நல்ல லாபமான விஷயம் தானே? லாபம் தான் சார். கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க. இதை விற்பனை போது எங்கே கொடுக்குறீங்க? இதை விதையாக கொடுக்குறீங்களா சார்? இங்கேவே நம்ம ஆர்கானிக்கில் பண்ணுறதுனால இங்கேயே வந்து வாங்கிக்கிறாங்க சார். இந்த இயற்கை அங்காடிக்கு வந்து கொடுப்போம் சார். இந்த பூவை இயற்கை அங்காடி நேதாஜி சாலை, திருவள்ளூர், நளினி மேடம் ஒருத்தருறாங்க. அவங்க இயற்கை ஆர்கானிக் பொருள் தான் வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொடுப்போம். இந்த பட்டாபிராமில் வந்து இயற்கை உணவகம் அண்டு இயற்கை அங்காடி, அதுக்கு தருவோம். அப்புறம் வந்து நம்ம ஓவர் சந்தையில் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி சந்தை போல் போடுறாங்க, அதில் போய் சேல்ஸ் பண்ணுவோம். அப்போ விற்பனை பிரச்சனை இல்லை? பிரச்சனை இல்லை, கூட 10 ரூபாவே விற்கலாம். ஆமாம் சார். கேட்டுக்கள் வந்து நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்தீங்க. உளுந்து எப்படி சாகுபடி பண்ணால் விவசாயிகள் லாபம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை சொன்னீங்க. இந்த பயிரை வந்து தண்ணி எவ்வளோ தேவைப்படாதோ? இல்லை சார், இதுவும் மானாவாரி தான் சார் பண்ணுறேன். மானாவாரி தான். ஆமாம். இதை வருஷத்தில் 2 தடவை பண்ணலாம் சார். பண்ணலாம்னா அது எந்தெந்த இடத்துல பண்ணலாம்னு தெரியுமா? அது இது சார் வருஷத்துல 2 தடவை பண்ணலாம். ஆமாம். பனிப்பயிர் ஒரு தடவை, இன்னொரு தடவை எப்போ பண்ணலாம்? பனிப்பயிர் நம்ம ஆடி மாதத்தில் பண்ணலாம் சார். ஆடிக்கு வச்சுட்டு வரலாம். அப்போ மழை சீசனு, இப்போ மழையில் நல்லா வந்துடும். ஆனால் அறுவடை பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டம், அதனால அவ்வளோ பண்ணுறதில்ல. வருஷத்தில் ஒரு தடவை தான் பண்ணுறீங்க? ஆமாம், ஒரு தடவை. ஒரே தடவை தான். ஆமாம். இதுவும் தண்ணி தேவை கிடையாது இந்த பயிருக்கு? தண்ணி தேவை, பனிப்பயிர் தான் இது விடும். கேட்டுக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துருக்கீங்க. பசுமை சாப்பாடு வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி சார்.